ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க. முருகரோட திருக்கல்யாணத்தையும் பார்த்துருப்பீங்க, அவரோட திருவருளையும் பெற்றிருப்பீங்க. நானும் சஷ்டி விரதம் இருந்தேங்க. இது என்னோடய 9வது சஷ்டி விரதம். அருகோளமிட்டும் சரவணபவன் எழுதிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எழுத்தில் நம்ம தீபம் வச்சு வழிபடணுங்க. சூரசம்ஹாரம் 6வது நாள் 6 தீபங்களையும் ஏற்றிட்டு நெய்வேதியம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. 7வது நாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு 3 வகையான சாதம் வடை பாயசத்தோட படையல் வைத்து முருகரை மனதார வணங்கிக்கிட்டேங்க. எங்கள் ஊர் கோயிலில் நடந்த திருக்கல்யாணத்தை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்து முருகனோட அருளை நீங்களும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. பழவஞ்சிபாளையம் ஸ்ரீ காளி குமாரசாமி கோவிலுங்க. கோயில் சின்னதாக இருந்தாலும் பக்தர் கூட்டம் ரொம்ப நிறைய வந்திருந்தாங்க. மகளோடு வல்லாண்டிகைவின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் கவரி கொள்மின் அத்தன்னை யாரும் மானை பாடி ஆடப்பொற் சொன்னமும் விழித்துறானே பூவியல் வார்சடை எம்பீரார்க்கு ஒற்றிரு சுண்ணம் பிடிக்க வேண்டும். எங்கள் ஊர் கோயிலில் நடந்த திருக்கல்யாணத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேங்க. நீங்களும் முருகனோட அருளையும் ஆசையும் பெறணும்னு வேண்டிக்கிறேங்க. நன்றிங்க.